ஆய்வுக்கு அதை தான் சொல்றேன். நீங்க படிச்சு பார்த்தா அதெல்லாம் இருக்குன்ற அதுதான் அதுல இருக்குன்ற உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு கேளுங்க. நீங்களா கேள்வி கேட்கறது முன்னாடி அதுல போடப்பட்டிருக்கும்பா. எந்த ஒரு கோயில் நிகழ்ச்சியும் அந்த கோயில் நிர்வாகம் தான் அறிவிக்கப்படும். கோயில் நிர்வாகத்தில் மட்டும் தான் இந்த திருவிழா நடக்க போகுது அப்படின்னு அறிவிக்க முடியும். இப்ப பிரம்மோற்சவம் நடக்க போகுதுன்னு சொன்னா கோயில் திருவிழா நடக்க போகுதுன்னு கோயில் நிர்வாகம் தான் அறிவிக்கும். வேற தனிநபர்களுக்கோ வேற ஒரு நிர்வாகத்துக்கோ அது மாதிரி உரிமைகள் கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறையோட கோயிலுடைய கோயில் நிர்வாக அலுவலரும் அதே மாதிரி அறங்காவலர் குழு இருப்பாங்க, அவங்க தான் அறிவிக்க முடியும். அது பிட் நோட்டீஸாவோ போஸ்டராவோ எப்படி வேணாலும் அறிவிக்கிற வழக்கம் உண்டு. அதுதான் அவங்க அறிவிக்கிற தேதி தான் உண்டு. அப்படி 25ஆம் தேதி நடைபெறுவதாக எந்த விதமான அறிவிப்பும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தகவல் வெளியாக கூட அது கோயில் தரப்புல ஒரு மறுப்பு தெரிவிக்காது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் எல்லாம் கிடையாது. தீர்மானம் எல்லாம் அப்பெல்லாம் தீர்மானம் எல்லாம் இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாதுதான். கேட்டோம் தீர்மானத்தை நிறைவேற்ற இல்ல 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 நீங்க அதை புரிஞ்சுக்கல. அதான் நாங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டோம் என்னன்றதுக்காகன்னு. அவங்க சொன்ன விஷயத்த சொல்றோம். ஃபர்ஸ்ட் தேர் முழுவதுமாக அது ஆய்வுக்குட்பட்டு தான் தேர்வு பயன்படுத்த முடியும்ன்றது தான் முதல்ல. ஏன்னா அது தங்கத்தேர். இன்னும் மதிப்பீட்டு குழு அதனை ஆய்வு செய்து முழுவதுமாக சான்றிதழ் கொடுத்து பெறவில்லை. அது இங்க ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தவிர கோயில் நிர்வாகம் அதை ஏற்றுக்கொண்டதாகவோ இல்லாதாவது அந்த மதிப்பீட்டு குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. அதனால தேர் இன்னும் பயன்பாட்டிற்கு வருது என்று தேர் கோயில் நிர்வாகமோ அறநிலையத்துறையோ அறிவிக்கவே படவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவங்க கோரிக்கை என்பதை நீங்க சொன்ன அறங்காவலர் குழு மூலமாக கேட்டதுக்கு அறங்காவலர் குழு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்படி கோரிக்கை வச்சிருக்காங்க, இதை பற்றி ஆணையர் அலுவலகத்திலிருந்து ஒப்புதல் பெறுவதற்கு தீர்மானம் அனுப்பி வைக்கிறோம்னு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆணையர் அலுவலகத்திலிருந்து இதுக்காக எந்த வழிகாட்டுதல் முறையோ எந்த முதல்ல தேரை ஏற்றுக்கொண்டோம் என்பதோ எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் முதல்ல சொல்லிக்கிறாங்க. அதாவது ஆணையர் அலுவலகத்திலிருந்து 2 வரணும். ஒன்று, இந்த தேர் இவ்வளவு தங்கம் இதெல்லாம் இருக்குன்றத அதை பற்றி ஆய்வு மேற்கொண்டு மதிப்பீட்டு குழு ஆய்வு மேற்கொண்டு இவ்வளவு இருக்குன்னு அவங்க ஃபுல் விவரத்தை கொடுத்து ஏற்றுக்கொள்ளலாம். அறிவிப்பு வரணும். இவ்வளவு தங்கம் தான் இதுல இருக்கு, இவ்வளவு வெள்ளி இல்லை காப்பர் அதனால செய்யப்பட்டது, இவ்வளவு டோனர்ஸ் கொடுத்து செஞ்சாங்க போனாங்கன்ற விவரங்களை அவங்க அறிவிக்கணுமா. அறிவித்த பிறகுதான் இந்த கோயில் அதை பதிவு செய்து ஏற்றுக்கொண்டதாக ஆகும். ஒன்று. இரண்டாவது, வழிகாட்டு முறை இருக்குது தேர் ஓட்டத்திற்கு என்று. அந்த வழிகாட்டு முறையும் ஆணையர் அலுவலகம் தான் வழங்கணுமா. அது வழங்காத வரையிலும் தேர் ஓட்டம் என்பது நடத்தப்படாது என்பதை அவங்க சொல்றாங்க. அதனால தீர்மானம் போட்டது இந்த தேதிக்கு நடத்தத்துன்னு தீர்மானம் போடல. இவங்க வைத்த கோரிக்கையை அலுவலகத்திற்கு அனுப்பி வழிகாட்டு முறையும் நடத்தலாமா நடத்த முடியுமா என்பதற்காக கேட்பதற்கான தீர்மானம் தான். தங்க வந்தது இப்ப கோயில்ல உண்டியல்ல போடுறாங்கன்னா அது யாரும் கேட்க போடுறது இல்லை. தனியா கொண்டு நிர்வாக அலுவலகத்துல ஒப்படைக்கிறாங்கன்னா ஒரு சேலை ஒப்படைச்சா கூட யார் கொடுத்தாங்கன்னு பதிவு செய்துதான் வாங்கிக்க முடியும் காணிக்கை. அந்த வகையில தான் இது இருக்கு. அதனால நீங்க கேட்டீங்கல்ல இதுக்கு முன்னாடியான்னு, அதனாலதான் அவங்க ரசீதே கொடுக்கறதுல ஆய்வுக்கு அதை தான் சொல்றேன். நீங்க படிச்சு பார்த்தா அதெல்லாம் இருக்குன்ற அதுதான் அதுல இருக்குன்ற உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு கேளுங்க. நீங்களா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இது யோசிங்க. அதுல போடப்பட்டிருக்கும்பா. இல்லப்பா அதுல அவங்க கிட்டே இருக்கு, அவங்க கிட்டே இருக்குமா, அவங்க கிட்டே இருக்கு. இல்லப்பா அவங்க கிட்டே இருக்கு. யாரு தேரோ கொடுத்தவங்க கிட்டே அது இருக்கு சான்றிதழ். என்னன்னு இவ்வளவு பெருசா கொடுத்தாங்க, அதை பெருசாவே அடிச்சு அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆய்வுக்கு பின் எதிர்பார்ப்பில் நானும் ஒருத்தனா இருப்பேன்ல, எனக்கும் தானே வருத்தம். இவங்க சொல்லல எனக்கு, நீங்க தான் சொன்னதை வச்சுதான் நான் நடக்க போகுதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். என்ன நடக்கலன்னு வந்த பிறகு ஏங்க நடக்கலன்னு போது மட்டும் தான் இவங்கள கேட்கறேன். சார் நாங்க எப்ப உங்களுக்கு சொன்னேன்னு என்ன கேட்டாங்க திருப்பி. இல்லையே பேப்பரு நியூஸு டிவி எல்லாம் பார்த்தனே, யாரோ போட்டதை நீங்க கூடவா சார் கேட்பீங்கன்னு என்ன கேட்கறாங்க. யாரோ சொன்னதை இல்ல அவங்க சொல்றாங்க, அவங்க கேட்டாங்க யாரோ சொன்னதை நீங்க கூடவா சார் நம்புவீங்கன்னு என்ன கேட்டாங்க. அதனால இது முதல் விஷயம். தவறான முறையில் ஒருத்தவங்க செய்தியை அவங்க கொடுத்துப்பா இந்த இல்லப்பா அவங்க என்ன அது நீங்க கேட்டுக்கலாங்க அவங்கள தனியா. நான் என்ன
நீங்க கேட்டுங்க அவங்கள தனியா, நான் சொல்றது கேட்டுங்க. நீங்க கிடையாது, அது தப்பு. அது எதுக்கு? அதெல்லாம் நாளாகும். நீங்க ஏன்பா நீங்க அவசரப்படுறீங்க? நான் கேக்குறேன் இருப்பா, நான் கேக்குறதுக்கு ஒரே விஷயம் தான். நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு. நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தேர்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் அறிவிப்பு வருமா வராதா? அது வரைக்கும் காத்துருங்க.